மீடியா நண்பர்களும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகராட்சி மற்றும் வாஷ் லேப் இணைந்து நடத்துகின்ற இந்த சர்வதேச கழிவறை திருவிழாவுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கழிப்பறை சுகாதாரம் தொடர்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் கடந்த ஒரு மாத காலமாக ஏராளமான நிகழ்ச்சிகளை நீங்க நடத்திருக்கிறீங்க. அதற்கான நிறைவு விழாவை பல்வேறு ஆக்டிவிட்டிஸோடு இந்த கலைவாணர்கள் கடந்த 2 நாட்களாக நடத்தி அதில் பங்கேற்கின்ற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்ததற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாராட்டையும் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக கழிப்பறை சுகாதாரம் போன்ற விஷயங்கள்ல யாரும் அது பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. அதை நம்ம தவிர்த்துட்டு கடந்து போயிடணும். ஆனால் நோயற்ற வாழ்வுக்கு கழிப்பறை சுகாதாரம் என்பது மிக மிக அவசியமானது என்பதை நீங்கள் இந்நேரம் உணர்ந்திருப்பீங்க. அதை உணர்ந்தனால்தான் இன்னைக்கு இந்த 2 நாள் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக உங்களுடைய பங்கேற்போடு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதை நீங்களும் தொடர்ந்து நடத்திட்டு வரீங்க. பள்ளி மாணவர்களுடைய கழிப்பறை சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, கழிப்பறை சுகாதாரம் சார்ந்த இனோவேட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் நடத்துவது, பொது கழிப்பிடங்களை மக்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, பள்ளிக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்டரை உருவாக்குவது, கழிப்பறைகள் ஏதாவது இடர்கள் ஏற்பட்டால் அதனை சரி செய்வதற்காக டாய்லெட் ரிப்பேர் கெஃபே மாடல் அமைப்பது போன்ற திட்டங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன், வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் உருவாக்கிய தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் சுமார் 900 பேருக்கு இங்கே வருகை தந்திருக்கீங்க. உங்களால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு மிகுந்த ஆரோக்கியமான ஒரு நிலையில் இருக்கின்றது. அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள், என்னுடைய நன்றி. தூய்மை பணியாளர்கள் தான் சென்னையோட அன்னை தாய் அப்படின்னு நான் பல நேரங்கள்ல பெருமையாக குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்துக் கொள்வது போல தூய்மை பணியாளர்கள் தான் நீங்க தான் சென்னையை பார்த்துக்கிறீங்க. சென்னைன்ற குழந்தை உங்களுடைய கைகளில் பத்திரமாக இருக்கிறது. சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய பணி என்பது போற்றத்தக்கது, மகத்தானது. உங்கள் பணி மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளமும் மிகவும் தூய்மையானது என்பதை நான் அறிவேன். இன்னும் சொல்ல போனா நீங்க செய்வது வெறும் தூய்மை பணி மட்டும் அல்ல, அது மனித குலத்திற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு மாபெரும் தொண்டு. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுகின்ற கொடுமை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய, நம்முடைய முதலமைச்சருடைய ஒரே லட்சியம். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் அம்பேத்கருடைய நினைவு நாளான கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவு